அழகே, இன்று உன் அப்பன் உனக்கென்று வந்திருக்கின்றேன். இந்த செய்தியினை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய பொக்கிஷத்தை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய். அது என்னவென்று உனக்கு தெரியவில்லை. அதனால் தான் இப்பொழுது அப்பன் அதனை என்னவென்று உன்னிடத்தில் எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கின்ற சகுனிகளினுடைய சூழ்ச்சிகளால் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நிரந்தரமாக கொடுக்கின்ற ஒரு உறவை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கை பொதுவாகவே உண்மைகளை எப்பொழுதும் காண்பித்து கொடுப்பது கிடையாது. ஆனால் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த அப்பன் உனக்கு அதனை காண்பித்து கொடுத்து ஒரு மிக பெரிய உண்மை என்னவென்றால் அது உனக்கு காண்பித்து கொடுக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை துணை. இந்த துணையானது உனக்கு கிடைத்தது எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம். எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் உன்னோடு உடன் இருந்து உனக்கு வருகின்ற அத்தனை சூழ்ச்சிகளிலிருந்து உன்னை காத்து எல்லா இன்ப துன்பங்களிலிருந்தும் இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய துணை உனக்கு பொக்கிஷம் அல்லவா? என் குழந்தையே, அப்பன் சொல்கின்ற இந்த வாக்கு உண்மையில் எந்த ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை துணையானது அவர்களுக்கான அத்தனை விஷயங்களை எல்லாம் கஷ்டத்திலும் உடனிருந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. யார் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்காமல் துணையானவர் ஏதாவது அவர்கள் எப்படி இருந்தால் நமக்கென்ன என்று சொல்லிக் கொண்டு கண்டுகொள்ளாமல் செல்கின்றவர்களுக்கான வாக்கு அல்ல இது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் எவ்வளவுதான் அந்யோன்யமாக உறவாக இருந்தாலும் துணையாக இருந்தாலும் சில விஷயங்களில் பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் எப்படி மீண்டு வர வேண்டும் என்பதில்தான் எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி மீட்டு கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்பதுதான் உன் எதிர்காலமே அடங்கி இருக்கின்றது. அப்படி பார்க்க போனால் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை துணை உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய பொக்கிஷம் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உன்னோடு இருந்து உனக்கான பல நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்கின்ற துணை. இத்தனை நாளும் இவர்கள் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எதுவும் உனக்கு பெரிதாக தோன்றவில்லை. ஏனென்றால் வருகின்ற பிரச்சனைகளை பாதிக்குமே அவர்கள் சமாளித்து விடுகின்றார்கள். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உன்னிடத்தில் வருகின்றது. அப்படியானால் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் உன்னை ஆளாக்கி விடக்கூடாது என்று இவர்கள் நினைக்கிறார்கள். எந்த ஒரு கஷ்டத்திலும் நீ இருக்கக்கூடாது என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட முடியாதபடிக்கு இவர்கள் உனக்கு உறுதுணையாக நிற்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சர்வசாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. அதனை சர்வசாதாரணமாக நீ எண்ணிவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற இது போன்ற அன்பினை நீ உதாசீனம் செய்யும் பொழுதுதான் போலியான உறவுகளுக்குள் சிக்கி தவித்து விடுகின்றாய். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் இருக்கின்றது. உண்மையை நிராகரித்து விட்டு பொய்யை வாழ்க்கையாக முயற்சி செய்கிறார்கள். உனக்காக இருக்கின்ற உன் துணை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் உன்னை விட்டு கொடுக்காமல் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுத்து கொண்டு எப்பேற்பட்ட உதவிகளும் அவர்கள் நிச்சயமாக உடனிருந்து உனக்கு அதனை பெற்று தந்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு விஷயத்தை முடித்து விடுவதற்கு ஒரு நொடி ஆகும். ஒருவரை பார்த்து நீ இருக்கவே கூடாது என்று விட
என்று உன்னால் சொல்ல முடியாது. அவர்கள் அந்த ஒரு நொடியில் எந்த ஒரு முடிவையாவது எடுத்து சென்றுவிட வாய்ப்பு அதிகமானது. ஆனால் அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதும் மிக கடினமான ஒரு விஷயம்தான். ஒருவரை ஒரு நொடியில் நீ இழிவாக பேசிக்கொண்டு ஏதாவது சொல்லிக் கொண்டு இருந்து விட்டாயானால் அந்த பிரச்சனை முடிந்து விடலாம். ஆனால் அதோடு அவர்கள் உறவு முடிந்துவிடும் அல்லவா? அதனால்தான் அவர்களுடைய உறவை காப்பாற்றுவது கடினமான ஒரு விஷயம். அதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் விட்டு விலகி நிற்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு, யாருக்கு என்ன இல்லை, யாரிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அவர்கள் அந்த விஷயத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கு என்னவாக மாறுகிறது தெரியுமா? உண்மையில் தேவைப்படுகின்றவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைப்பதில்லை. மற்றவர்களுக்கு எல்லாம் அது எளிதாக கிடைத்து விடுகின்றது. இன்று இருக்கின்ற சூழ்நிலைகள் அதற்கு ஏற்றது போல மாறிவிட்டது. எல்லாமே யார் முன்னால் நின்று கேட்கின்றார்களோ, யார் தன் பக்கம் ஆளை வைத்து கொண்டு அதை தன் வசமாக மாற்ற முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்குதான் எல்லாம் நடக்கிறது அல்லவா? என் குழந்தையே, இதுவெல்லாமும் சரியான நேரம் வரும்பொழுது தானாகவே உன் வசமாக மாறிவிடும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எப்பொழுதும் சட்டென்று உறுதியாக எண்ணி விடுவதில்லை. சட்டென்று உறுதியாக எதையும் சொல்லி விடுவதும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டு, உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறுகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நம்முடைய துணை நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பதை யாரெல்லாம் உணர்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் என் கரத்தனை கொண்டு அவர்கள் பிரிந்து விட மாட்டார்கள். அவர்கள் மனதை காயப்படுத்தி விட மாட்டார்கள். எப்பொழுதும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையாகவே எந்த ஒரு பொருளும் சரி, எந்த ஒரு உயிரும் சரி, தன் அருகில் இருக்கும் பொழுது அதற்கு மதிப்பு மரியாதையும் கிடைப்பதில்லை. அதை இழந்தால்தான் நாம் எதை இழந்தோம், எப்படி இழந்தோம் என்பதை போன்ற ஒரு சந்தேகம் நமக்குள் வரும். இந்த வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்தாயானால் நிச்சயமாக பல நன்மைகளை நீ தொலைத்திருக்கின்றாய். பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் எவ்வளவு இன்னல்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்தது என்பதனை நான் அறிவேன். எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து உன் துணையோடு சேர்ந்து இந்த வாழ்க்கை பாதையில் நீ பயணித்து வந்து கொண்டிருக்கின்றாய். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி எந்த கஷ்டத்திலும் உடனிருந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றது. இதுவெல்லாம் சரிதான். அப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்று தானே கேட்கின்றாய் என் குழந்தையே. இப்பேற்பட்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உன் துணையாக நிற்கின்றது. ஒரு உறவு உனக்கு கிடைக்கும் பொழுது கூட நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயத்தை மற்றவர்களின் சூழ்நிலைகளாக பிரிக்கப்படுகின்றது. எப்பொழுதும் வாழ்க்கை துணை ஒருவருக்கொருவர் சிரித்து நன்றாக பேசுகிறார்களே, அப்பொழுதுதான் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வைத்தெரிச்சல் வரும். நாம் சந்தோஷமாக இல்லையே, நம் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் சந்தோஷமாக இல்லையே, நம் வாழ்க்கையில் எதுவும் நல்லபடியாக நடக்கவில்லையே, இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த வயத்தெரிச்சல் அங்கே கொட்டி அவர்கள் சந்தோஷத்தை இழக்க செய்து விடுகின்றார்கள். இப்படியாக தன்னை சுற்றி என அழைக்கிறது. தன்னை சுற்றி இந்த வாழ்க்கை
இந்த கொடுக்கிறது என்பதை முழுமையாக புரிதல் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனிதர்கள் இருக்கும் வரை இவர்கள் பல சூழ்ச்சிகள் உனக்கு செய்து இந்த நன்மையை இந்த உறவையோ பிரிக்கத்தான் முயற்சி செய்வார்கள். நம்மை நம்பி வந்தவர்கள், நமக்காக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது முழு நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையின் மீது அவர்களின் தைரியத்தை கொண்டுதான் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்க நினைக்கின்ற இந்த பொக்கிஷங்களை எல்லாம் நிறைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். யாருக்காகவும் எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இரு. ஒரு முறை மற்றவர்களின் பேச்சை கேட்டு உனக்கு கிடைத்த இந்த பொக்கிஷமான அன்பை நீ தொலைக்க நேரிட்டு விட்டால், ஆனால் மீண்டும் மீண்டும் இது போன்ற கஷ்டங்கள் உனக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும். மீண்டும் மீண்டும் இது போன்ற துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இவ்வளவுதான் என்று மாறும் என்பதை நீ புரிந்து கொண்டு, எதையும் இப்பொழுது இந்த நிலையில், இந்த சூழ்நிலையில், இந்த வாழ்க்கையில் நம்மை அழைத்து சென்று விடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உன்னோடு நான் இருக்கின்றேன், உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறக்காதே. சூழ்ச்சிகள் வருகிறார்கள், வார்த்தைகளில் கேட்கும் பொழுது உனக்கு சந்தேகம் வந்திருக்க வேண்டும். உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் எப்பொழுதும் எல்லாம் உனக்கு வேதனையை கொடுத்திருக்கிறது என்பதை பார்த்து நிச்சயமாக உனக்கு மனதுக்குள் சந்தேகம் எழுந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சந்தேகத்தை எல்லாம் விடுவித்து, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கிடைக்கிறது, ஏது கிடைக்கிறது என்பதை நீ நினைவில் வைத்து கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல், சுற்றி வருகின்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஆரம்பமானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் சரியாகத்தான் நடக்கிறது என்று நாம் யோசிக்கும் பொழுது, சில நேரத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் சரியான ஒரு வெற்றியை கொடுப்பதில்லை. யாருக்கும் சரியான ஒரு மனநிறைவை கொடுத்து விடுவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து, இனியாவது அடுத்தவர்கள் வாழ்வதை பார்த்து பொறாமையும், அடுத்தவர்கள் வாழ்வதை பார்த்து எரிச்சல் படுகின்ற இந்த சகுனி நிறைந்த இந்த உலகத்தில் எப்பொழுதும் எதையுமே வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டாம், செய்துவிடக்கூடாது என்பதுதான். மேலும் மேலும் உணர்ந்து பல இன்னல்களை மேலும் மேலும் பல இடங்களில் ஒரு வாக்கு தரத்தான் எப்பொழுதும் உனக்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே. நல்லது நடக்கப் போகின்ற நேரத்தில் அத்தனை நன்மைகளும் முன்னை வந்து சேர வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களும், தேவையில்லாத மனிதர்களின் சவகாசங்களும் உன் வாழ்க்கை துணை உனக்கு இடையில் விரிசலை உருவாக்கிவிடக்கூடும். எந்த இடத்திலும் யாரும் யாரையும் கெடுக்கக்கூடாது. எந்த இடத்திலும் ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பினை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீ என்னவென்று கவனித்தால் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்பன் சொன்னது போல, இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்த பொக்கிஷத்தை தொலைத்து விடாதே. எந்த நிலையிலும் இவர்கள்தான் உனக்கு உறுதுணையாக வரக்கூடிய ஒரு உறவு. எல்லா பிரச்சனைகளும் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பது நிச்சயமான உண்மை என்று அதனை நீ தெரிந்து விலக்கிவிட முடியாது. என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.